இம்மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவிச்சர் யாவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புனித மங்கலமாம் புளியமங்கல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் மூன்றெழுத்துச் சொந்தக்காரி தனுஸ்ரீ என்கின்ற நான் விடுதலை வேள்வியில் காமராசரை பற்றிய ஒரு சில வரிகள் இதோ உங்கள் முன். என்னும் எழுத்தும் கண்ணென்றார் வள்ளுவர், ஏழையும் கல்வி பெற விளங்கியவர் நம் காமராசர். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியாரின் வாரிசாக விளங்கியவர் நம் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். அண்ணல் காந்தியடிகளின் அறைக்கூவலை ஏற்று உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டவரும் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். நம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்த தாயகமாக மாற்றும் பாடுபட்ட தன் நலமற்ற தலைவர் பெருமதிப்பிற்குரிய கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். நம் பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற நம் பாரத பெருநாட்டின் வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்ட நம் தன் நலமற்ற தலைவர் பெருமதிப்பிற்குரிய கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். எதிரியும் புகழ்ந்த நல்லவரே, ஆண்டவனே வந்தாலும் போல் ஆள முடியுமா தெரியவில்லையே. மாண்டவரே, உம்மை எழுப்பி மீண்டும் ஆளச் சொல்லவும் வழி இல்லையே. என் பெருந்தலைவர் கர்ம வீரரே, ஐயா இவ்வுலகம் உள்ளளவும் ஐயாவும் புகழ் மங்கா புதையலாய் ஆனதையா. எங்கள் கருப்பு வைரமே, ஆண்டபோது இல்லை தலைக்கணம், மாண்டபோதும் இல்லை மடிக்கணம். அரசியலில் நீர் ஒரு இலக்கணம், பொருளெல்லாம் செல்வமில்லை கல்வியே செல்வம் என உலகிற்கு தந்து சென்றாய். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கு உழைத்துச் சென்றாய். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை என சொல்லி எம் மனதில் நீங்கா இடம் பிடித்துச் சென்றாய். சட்டம் கையில் இருந்த போதும் சட்டை பை கூட நிரம்பவில்லை. கோடிகளில் புரளவில்லை, பல நாடுகளிலும் சுற்றவில்லை. ஏழை என இருந்தவனையும் ஏறெடுத்து படிக்க வைத்து அவன் பசியினையும் தீர்த்து வைத்த கல்வி கண் திறந்து வைத்த கர்ம வீரர் காமராசரே. ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி கொடுப்பதற்கு சமம் என்று அன்றே உரைத்தவர் நீங்கள். எங்கள் கருப்பு வைரமே, இப்புவி உள்ளளவும் உருவம் நிலைத்து நிற்கும் எங்கள் கருப்பு வைரமே, அதிசய மனிதரே, ஆளுமை சிங்கமே, நற்பண்பின் சிகரமே, எம் அன்பின் முகவரியே, அனைத்திலும் பொறுமையே, வாழ்வில் எளிமையே, வென்றபோது ஆடாதவர், தோற்றபோது வாடாதவர், உலகம் போற்றும் மகராசர் அவரே நம் காமராசர். கல்வி துறையில் நீட்சி, விவசாயத்தில் வளர்ச்சி, தொழில்துறையில் ஓர் எழுச்சி, ஏழைகளின் வாழ்வில் மலர்ச்சி, மாநில முன்னேற்றத்தின் நீட்சி, தமிழகத்தில் பொற்கால ஆட்சி. இதுவே நம் காமராசரின் வரலாற்று சாட்சி. இதுவே நம் காமராசரின் வரலாற்று சாட்சி. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற வாக்குக்கு வாகை சூட்டிய வேந்தலே, கள்ளம் கபடி இல்லா ஏந்தலே, சர்வ உலகம் போற்றும் நம் செம்மலின் வழியில் முயன்று கற்போம் கல்வியை பறைசாற்றுவோம் நமக்கு கல்வி தந்த காவிய தலைவரை. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் நம் முயற்சி. முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல, நம் இலக்கு முடியும் வரை செய்வது என கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.